தலைப்பு வந்து குட் பேட் அக்லின்னு இருக்கு. நாட் குட் நாட் பேட் நாட் அக்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அஜித்தும் விஜயும் எவ்வளவு வந்து போட்டியாளர்கள், ரசிகர்கள் எவ்வளவு மோதிக்கிடுவாங்கன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த படத்துல புத்திசாலித்தனமா இடைவேளை காட்சியில வந்து ஒரு வசனம் வருது. நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேசுற வசனம். எந்த பொண்டாட்டிடா புருஷன் கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவா, அதுவும் கொரோனா காலத்துக்கு இல்லைன்னு. அது வந்து இவ்வளவு மாதிரி ஒரு பெரிய ஹீரோ சொல்லியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ ரஜினி அவர்கள் வந்து என்னதான் அவர் மசாலா படமா கொடுத்தாலும் ஒரு கதை, அந்த படத்துல வந்து மெயினா ஒரு கதை இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். அவர் வந்து கிளைமாக்ஸ்ல எப்படி வந்து ஃபைட் பண்றாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இது மாதிரியான ஒரு கதை ஆக்ஷன் ஹீரோவா இருந்தவங்க வெறும் ஏனோ தானோன்னு ஒரு படத்துல நடிக்கிறது ரஜினி வந்து அப்படி நடிச்சது கிடையாது. ஆனால் அஜித் வந்து அது எங்க ஃபேன்ஸுக்காக இந்த படத்தை விட்டுருவோம் அப்படிங்கிறத மற்ற எந்த லாஜிக்லையும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டது மாதிரி அவங்கள பத்தி யோசிக்கல. இந்த படத்துக்கு வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது, ரசிகர்களுக்கு எப்படி வரவேற்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பத்திரிகையாளர் மீனாட்சி சுந்தரத்தோட வந்து பார்க்கலாம். வணக்கம் கனிகண்ணன். ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம், விடாமுயற்சிக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய படம். இனி வந்து அஜித் வந்து அடுத்து படம் வந்து 1 வருஷம் ஆகுதோ 2 வருஷம் ஆகுதோ, ஏன்னா அவர் வந்து கார் ரேஸில் பிஸியாக இருக்கார். அந்த சமயத்தில் வந்திருக்க படம்னால ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப வந்து ஆவலாக வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஃபேன் மூமெண்ட்டோட வந்திருக்கக்கூடிய படம். இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். சுட சுட அதை பற்றி விவாதிப்போம். இப்போ இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து ஒரு மகனுக்காக தீவிரவாதத்தையே, அதாவது ஒரு கேங்ஸ்டராக இருக்க ஒரு கதாநாயகன் ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய தொழிலை எல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு நல்ல மனைவிக்கு கணவனாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. திரும்ப அவர் வந்து மறுபடியும் துப்பாக்கி கையில் எடுக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து அவருடைய மகனுக்காக அந்த தொழிலில் மறுபடியும் இறங்குறாரு. இவர் பாம்பேயில் கால் வைக்கிற அந்த நேரத்தில் தாதாக்கள் மத்தியில் ஏற்படுற ஒரு பெரிய அதிர்ச்சியும், அதனால் அவங்க வந்து இவர் மேலே கோபப்பட்டு அவங்க எடுக்கிற ஆயுதமும் இவரை எதிர்த்து நடத்துகிற அடுத்தடுத்த சம்பவங்களும் தான் இந்த படம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. கடைசியில் சிறைக்கு போகிற தன்னுடைய, அதாவது இந்த ட்ரக் மாஃபியா கூட சேர்ந்து அந்த அஜித்துடைய பையனை சிறைக்கு அனுப்புகிறாங்க. அந்த பையனை வந்து அவர் மீட்டாரா இல்லையா, சிறையிலிருந்து எப்படி வந்து வெளியில் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதும், தனக்கு போட்டியாக இருக்கிற அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி ஜெயிச்சு தன்னுடைய மனைவியையும் காப்பாற்றி குடும்பத்தோட ஒன்று சேரார் அப்படிங்கிறது தான் இந்த கதையாக இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொன்னால், விஸ்வாசம் படம் வந்து அப்பா மகள் பாசம், குட் பேட் அக்லி வந்து அப்பா மகன் பாசம், விடாமுயற்சி மாதிரி அதில் மனைவியை கடத்திட்டு போகிறாங்க, இதில் வந்து பையனை கடத்திட்டு போகிறாங்க. அப்புறம் வேற ஒரு குற்றச்சாட்டில் அவர் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலேருந்து எப்படி மீட்டுறாரு. இன்னும் சொல்லப்போனால் பையன் பிறக்கும் போது வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிருந்தாரு திருந்தி. பையனுடைய 18வது பிறந்தநாளுக்கு கேக் வெட்ட வந்தாரா இல்லையா, பையனுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாரா அப்படிங்கிறது தான் கதை. இதை வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு என்ன சொல்லுவாங்க, விறுவிறுன்னு முழுக்க சென்டிமெண்ட் இதெல்லாம் ரொம்ப நம்பாமல் ஆக்ஷன் இதில் வந்து அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, தன்னுடைய ரசிகர்களுக்கு இப்படியான ஒரு காட்சி வேணும். அந்த காட்சி முடிஞ்சு அடுத்ததில் வந்து படத்துக்கு பொது ஆடியன்ஸுக்கு ஒரு சென்டிமெண்ட் காட்சி வேணும். இப்படியாக தான் அந்த முழு படத்தையும் நகர்த்தியிருக்காரு. கதையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சும்மா வெறும் லைன், இப்போ நம்ம சொன்னது அதிகம், அது ஒரு லைனில் சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கான கதையே இருக்குது. அந்த கதைக்குள்ள ரசிகர்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு என்டர்டெயின் பண்ணணும். இப்போ சும்மா பாட்டு அப்படின்னா, அது இளையராஜா அவர்களுடைய பாடல்களில் ஹிட் பாடல்களை எடுத்துக்கிட்டு அந்த பாடல்களை போட்டு இவர் வந்து ஃபைட் பண்ணும்போது எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு வைப் கிரியேட் ஆகுது அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ஐடியா. அது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு ட்ரேட்மார்க்காக எல்லா படங்கள்லையும் வைக்கிற அந்த பழைய பாடல்களை வச்சு ஒரு குஷி ஏற்றுற அந்த மூடு இருந்தாலும், இந்த படத்தில் வந்து அதை வந்து ஒரு அதிகமாக வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட முறைப்படி அந்த பாடல்களை வந்து உரிமை வாங்கி விக்ரம் படத்தில் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டையும், அதுக்கப்புறம் நான் தான் சகலகலா வல்லவன் இளமை இதோ முழுக்க ஒரு சண்டை காட்சிக்கு வச்சிருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கொஞ்ச நேரம் ஓட்டி நின்றும். ஒரு லென்த்தான சண்டை காட்சி அந்த பாட்டு பின்னால் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இன்னொன்று வந்து வில்லனுக்கு கூட ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ஜ் வச்சுருக்காங்க. 1 ரூபா தாரன் 1 தாரன்னு கஸ்தூராஜாவுடைய
நாட்டுப்புற பாட்டில் உள்ளது. வில்லனுக்கு அது 2 வெர்ஷன் வருது. முதல் ஒரு வில்லன் காமிக்கும் போதும் வருது, நீங்கள் சொன்ன மாதிரி ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாணிலையும் வருது. அப்புறம் கெஸ்ட் ரோலில் சிம்ரன் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வித்யாசாகருடைய எதிரும் புதிரும் படத்தில் வந்த அந்த பாட்டை வந்து வச்சுருக்காங்க. அதாவது முழுக்க முழுக்க ரசிகர்கள் வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு டைரக்டர் முடிவு பண்ணிட்டாரு. இப்போது இந்த கதைக்கும் இந்த த்ரிஷா எவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து இந்த சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத விட, இந்த மொத்த படத்துக்கும் அஜித் வந்து எப்படி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட தோளில் வந்து படத்தவே சுமந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் ஃபேன்ஸ் வந்து அதை வந்து அவரை ரொம்ப கொண்டாடுவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரொம்ப அவருடைய ஸ்டைலு, அவருடைய லுக்கு, அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப நல்லா இருக்கார். பார்க்கவே ஃப்ரேமில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். அவருடைய காஸ்டியூம் எல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப அப்படியே அப்ளாஸ் பண்ணுற மாதிரியான இருக்குது. ஒரு தியேட்டர்களில் வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப என்டர்டெயின் ஆவாங்க. அவங்களுக்கான எல்லா இதுவும் வந்து அது படத்தை ஃபுல்லாக அந்த சாங்ஸு ஃபைட்டில், அதாவது செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற அந்த செட்டே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் சொன்ன மாதிரி காரணம் என்னென்னா, அந்த டைரக்டர் வந்து அஜித்தோட மிகப்பெரிய தீவிர வெறியர். ஒரு இயக்குனராக இல்லாமல் ஒரு வெறியராக தீவிர ரசிகராக படம் எடுக்கும்போது அவரை ரசித்து காஸ்டியூம் சொன்னீங்க. அனுவர்தனுடைய காஸ்டியூம் சமீப கால அஜித் படங்களில் அவ்வளவு அருமையாக இருக்குது. ஒன்று ஒரு கருப்பு கலரில் ஒன்று போட்டு வராரு. அப்புறம் வந்து ட்ராகன் ட்ரெஸ்லாம் அவ்வளவு நல்லா இருக்குது. அதை வந்து ரசிகர்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் தாஸ் வந்து உண்மையிலே அவருக்கு வந்து ரொம்ப வில்லனாக வந்து, அதாவது எஸ்ஜே சூர்யா இல்லாத ஒரு இடத்த வந்து அர்ஜுன் தாஸ் வந்து நிரப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு வில்லனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ண வச்சு, அதில் வந்து அவருக்கு சாங்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸ் வந்து சலீம் ஹவுஸ், அதாவது வெற்றி விழா படத்தில் வர்ற ஜிந்தா அப்படின்னு சொல்கிற அந்த குரல் ஒளியை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி இந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சுருப்பாங்க. இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஃப்ராடு, அதாவது ஃபோன் நம்பர் வந்து கார்டுக்கு பின்னால் 12 டிஜிட் இருக்கும், அதை சொல்லுங்கன்னு சொல்கிற அந்த அஜித்தே அதை சொல்லும் பொழுது தேட்டரில் அப்ளாஸ் போகுது. அப்புறம் வந்து அந்த ஒரியா பாட்டு, அந்த பாட்டு வேற எங்க போனேன். ஆமா, அது வந்து பணத்துக்காக மறந்து கரெக்டான இடத்துல வந்து பண்ணிருக்கு. உண்மையிலே தேட்டர்ல வந்து வேற மாதிரி லெவல் அது ரசிகரை கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டாவது வந்து இளையராஜாவுடைய பாடல்கள், ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இது ரெண்டும் இல்லைன்னா இந்த படமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இளையராஜா அவர்களுடைய இசையை வந்து படம் முழுக்க பயன்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே ட்ரெய்லரில் பேசின மாதிரி ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை, அந்த பாடலுடைய தீம் பேக்ரவுண்டு இதை எடுத்துக்கிட்டு படம் முழுக்க அதை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டை வந்து அங்கங்கே வச்சு அதை ஒத்த ரூபாய் தர உணவு தட்டு பாறை வந்து அந்த லிரிக்கை வந்து அந்த பாட்டுக்குள்ளே, இந்த பாட்டுக்குள்ளே வச்சுன்னு ஒரு மாதிரி ஒரு மசாலாத்தனத்தை கொண்டு வந்து ரொம்ப எனக்கு வித்தியாசாகர். எதிரும் புதும்ல சிம்ரன் வந்து கெஸ்ட் ரோலு ஒரு 2-3 சீன் தான் வராங்க. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் ஹீரோயின் த்ரிஷாவோட எனக்கு சிம்ரன் தான் பிடிச்சிருக்கு. எதிரம்புரியில் வந்து அவங்களும் ராஜேஷ் சுந்தரமும் ஆடுவாங்க. தொட்டு பேசும் சுல்தான் அருமையா இருந்தது. அந்த அஜித் சாருக்கும் அப்புறம் அஜித்துக்கும் சிம்ரனுக்கும் சில டைலாக் இருக்கு. நீ வந்து மனசை கொண்டுட்ட, நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னு, அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே ஏப்ரல் மாதத்தில் இந்த பாட்டை வந்து அவங்க விசில் அடித்து சிம்ரன் பாடி காமிக்கும்போது அது ஒரு மாதிரியா ஒரு நல்லா அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்ற படத்துக்கு வந்து அது மாதிரி இளையராஜா, வித்யாசாகர் பழைய பாடல்கள் தான் பெரிய ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. ரெண்டாவது ஜி பிரகாஷ் வந்து ரொம்ப, அதாவது அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாருன்னா அந்த படம் பார்க்க முடியாது. படம் முழுக்க ஒரு அதிரடி இசையை கொடுத்து, ரெண்டாவது ஒரு ரிதமிக்கா மியூசிக் இருக்குது. வெறும் ஏனோ தானோன்னு அவர் பண்ணலை, ரிதமிக்கா அந்த மியூசிக் கொடுத்து ரொம்ப பண்ணியிருக்காரு. ரொம்ப அதை கடுமையாக உழைச்சிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தில் ஜி பிரகாஷ் அஜித்துக்கு பிறகு அந்த படத்தில் 2வதாக அந்த படம் பெரிய தூணாக இருக்கக்கூடியவர் ஜி பிரகாஷ் சொல்லலாம். நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. அஜித் நல்லா நடித்தார் சொன்னீங்க, அர்ஜுன் தாஸ் நல்லா நடித்தார் நீங்கள். த்ரிஷாக்கெலாம் ரொம்ப சீனே இல்லை. பிரபு சார் வராரு 1-2 சீனு, ஜாக்கி சரப் வராரு, அவர் ஏதோ 1-2 இதில் வராரு, ரெடின் கிங்ஸ்லி வராரு, அவர் 1-2 சீனு, யோகி பாபு வராரு, அது மாதிரி சுனில் வராரு, தெலுங்குல பெரிய ஹீரோ. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை ஒரு சீனு 2 சீனுக்கு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரோன்னு தோணுது. ஜாக்கி சரப்லாம் இன்னும் பயன்படுத்திருக்கலாம். அவர் வந்து ஜெயிலர் படத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தில் ஏதோ ஏனோ தானோன்னு வர்ற மாதிரி வந்திருக்காரு. அதை வந்து தவிர்த்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, அவர் வந்து ஆர்டிஸ்ட்டு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு வேல்யூ இல்லைன்னா அவரை
எதுக்காக பயன்படுத்தணும்? த்ரிஷாக்கு கூட நான் நிறைய சீன் நிறைய இருக்கும், ஒரு நல்ல அழகான பாடல் இருக்கும், இது வித்தியாசமாக இருக்கும்னு பார்த்தா அதெல்லாம் இல்லவே இல்லை, ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, படத்தில் இவ்வளோ பேர் தான் அஜித் கொள்ளுதாரு. பல ஏவிஎம் படங்களை போடுவாங்க, இந்த படத்தில் எத்தனை பேரை சுட்டார், எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு கேள்விலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கலாம். ஒரு ஆயிரக்கணக்கான வேற விதவிதமான துப்பாக்கியில் வச்சு சுட்டுக் கொள்றாரு. அது என்ன கணக்கு, என்ன போலீஸ், என்ன சட்டம், இதெல்லாம் வந்து ரொம்ப லாஜிக் இதெல்லாம் இருக்கு. அந்த லாஜிக் பார்க்காம தான் இந்த படத்தை பார்க்கணும். லாஜிக் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். இந்த கிளைமேக்ஸ்ல அந்த கார்ல வர்ற அந்த கன் ஷாட்டு, துப்பாக்கி காரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது ரொம்ப உண்மையிலே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப அப்ளாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா இடத்துலையும் இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, சலார், கேஜிஎஃப், அங்கே வந்து ஒரு ஐடியா எப்படி இந்த கார் வேற எங்கே கன் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் அந்த ஆர்ட் டைரக்டருங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து உண்மையில ரசிகர்களுக்கு வந்து அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அவரோட அந்த இறங்கும்போது அந்த பாட்டை அவர் பாடிட்டு ஃபைட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்குமா இந்த படம்? அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கும், அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கும். அடுத்த ஆண்கள், பெண்கள், நடுத்தர வயதினர், இளைஞர்கள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து ஒரு டைலாக் வருது, எனக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை. ஒரு ஃபோனில் வந்து த்ரிஷாவோட வாய்ஸில் வந்து ஒருத்தர் பேசுவாங்க. அஜித் சார் வந்து சொல்லுவார், எந்த பொண்டாட்டிடா புருஷன் கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவா, அதுவும் கொரோனா காலத்துக்கு இல்லைன்னு. அது வந்து ஒரு இவ்வளோ மாதிரி ஒரு பெரிய ஹீரோ சொல்லியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெண்களே குறிப்பாக வந்து மனைவிகளை வந்து அது வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, அவங்களை ஏதோ ஒரு தரக்குறைவாக சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் எப்படி பேசினார்னு தெரியல. இல்லை, அது கவனமாக இருந்திருக்கணும். ஆனால் வந்து அதுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட், அது வந்து இந்த படமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கிற படமாக இருக்கிறதுனால. ஆனால் அந்த டைலாக் நிறைய பாதிக்கப்பட்ட ஆண்கள் ரசிக்கிறாங்க கைதட்டி. இல்லை அது வந்து ஒரு 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 அந்த வேலை போகிற போக்கில் வர்றதால அவர் ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதான். அப்படி ரொம்ப பார்த்தோம்னா இந்த படத்துலையும் ஏன் அவர் நடித்தார்னு கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இருக்குமா, இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விகள் நிறையா வந்ததுன்னா நம்ம இந்த படத்தவே நம்ம கேள்விக்குறி ஆக்கணும். கதையே சென்னையில் வந்து ஒரு பெருசாக நடக்க மாதிரி தெரியல. பாம்பேல தான் நடக்கு, அப்புறம் வந்து ஸ்பெயினில் நடக்கு, அப்புறம் வந்து கொரியாவில் நடக்குங்க, கடைசியில் நியூயார்க்கில் நடக்குங்க, மலேசியாலங்க. ஒரே குழப்பமாக இருக்குது, எங்கே கதை நடக்கு, யார் இந்த கேங்ஸ்டரு, இப்படி அப்பாவியா 100 பேர் வந்து செத்து போகிறாங்களே, இவங்கெல்லாம் யார், ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து நிறைய பேர் கொள்றாரு, எப்படி கொள்றாங்க என்ன, அதெல்லாம் ரொம்ப ஒரு லாஜிக்காக யோசிச்சோம்னா அது ஒரு சிக்கல் தான். அதனால அந்த ஒரு டயலாக் வர்றதுங்கிறது வந்து அது கிளாப்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு நல்ல கதை உள்ள ஒரு படத்தில், இப்போ ரஜினி அவர்கள் வந்து என்னதான் அவர் மசாலா படமாக கொடுத்தாலும் ஒரு கதை, அந்த படத்தில் வந்து மெயினாக ஒரு கதை இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். அவர் வந்து கிளைமேக்ஸில் எப்படி வந்து ஃபைட் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் வந்து பாயும்புலிலாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் ஒரு சைனீஸ் படம், அதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரஜினி எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம போய் பார்த்தோம். அது வந்து பெரிய ஹிட்டு ஏவிஎம் படம். இது மாதிரியான ஒரு கதை ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவங்க வெறும் ஏனோ தானோன்னு ஒரு படத்தில் நடிக்கிறது ரஜினி வந்து அப்படி நடித்தது கிடையாது. ஆனால் அஜித் வந்து அது எங்கள் ஃபேன்ஸுக்காக இந்த படத்தை விட்டுருவோம் அப்படிங்கிறத மற்ற எந்த லாஜிக்லையும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டது மாதிரி அவங்கள பற்றி யோசிக்கல. தமிழ்நாடு தவிர ஆந்திரா ஆடியன்ஸ் இருக்காங்க, கர்நாடகா இருக்குது, கேரளாவில் யோசிப்பாங்க, இந்தி, வெளிநாடு, அவங்கள பற்றிலாம் யோசிக்காமல் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க தன்னுடைய ரொம்ப வெறித்தனமான ரசிகர்களுக்காக மட்டும் இந்த படம் எடுத்துக்காரோ அப்படின்னு தோணுது. ஆமாம், அதான் ரொம்ப என்னன்னா, இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் வர்ற இடங்கள் பூரா நமக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா படம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் படத்தில் நகைச்சுவைன்னு எதுவுமே இல்லை, ஒரு பெரிய பிளசண்டான ஒரு சாங்ஸ், பாடல் காட்சியே ரொம்ப த்ரிஷாலாம் இருக்கும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமாம் ஆமாம், சிம்ரன் இருக்கும்போது இன்னும் எதிர்பார்த்தேன். அந்த இதே இல்லை. பெரிய ஆக்ஷன் படங்கள்லேயே வந்து மெலடிஸ்லாம் நல்லா வச்சுருப்பாங்க. வித்யாசாகர் போட்டிருக்காரு, தேவா போட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து நல்லா இருந்திருக்கும். காமெடி இல்லை. இது எல்லாமே வந்து நீங்கள் உஷா உதுப் நடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன சீனுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் மலேசியாவில் இருக்க ராப் சிங்கர் ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு, அவரையும் ஒரு சின்னதுக்கு காமெடியாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து குறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சீசனபிள் ஒரு ஃபேன்ஸுக்கான படம் மட்டும்தான் அப்படின்னு தான் நம்ம அதை ஏற்றுக்கணும். இது அடுத்து அவர் அஜித் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இனிமேல் வர்ற நாட்களில் வந்து தெரியும். ஆனால் நம்ம இந்த படத்தை பார்த்த வரைக்கும் வந்து ஒரு பொழுதுபோக்காக ஒரு
ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது தலைப்பு வந்து குட் பேட் அக்லின்னு இருக்குது. நாட் குட் நாட் பேட் நாட் அக்லி, ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லலாம். 4 நாள் என்ன அஜித்துக்கு யோகம் அப்படின்னா வரிசையாக ஒரு 4-5 நாள் லீவ் இருக்குது. வேறு எந்த படங்களும் பெரிய படங்கள் தமிழ்நாட்டில் வரல. கிட்டத்தட்ட ஒரு 800 to 1000 தேட்டர் போட்டிருக்காங்க. அதனால வந்து கமர்ஷியலாக ஒரு பெரிய அளவில் ஓடுமா என்னங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தெரிஞ்சிடும். இளையராஜா பாடல்கள்ங்கிறதுனால இது வந்து தெலுங்கு மலையாள ரசிகர்களுக்கும் அது ஏற்கனவே அறிமுகமாக இருக்க டியூனாக இருக்கும். அதனால் அவங்களும் அதை வந்து ரசிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக அதை ரசிப்பாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. அஜித்தும் விஜயும் எவ்வளவு வந்து போட்டியாளர்கள், ரசிகர்கள் எவ்வளவு மோதிக்கிடுவாங்கன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் புத்திசாலித்தனமாக இடைவேளை காட்சியில் வந்து ஒரு வசனம் வருது, நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற வசனம். அந்த நண்பா அப்படின்னு பேசுகிறது வந்து விஜயோட ஸ்டைல். அதை வந்து இவர் பேசியிருக்காரு. அதுவும் கரெக்டாக அந்த இடைவேளையில் வச்சுருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ரசிக்கக்கூடியதாக இருக்குது. அவங்க 2 பேரும் நண்பர்கள், ரசிகர்களும் அந்த மாதிரி நண்பராக இருக்கணும், போட்டி போடக்கூடாது அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்லுதாருன்னு தோணுது. இந்த முயற்சி வந்து நம்ம பாராட்டணும். இந்த படம் வந்து தீவிர ரசிகர்களுக்கான இந்த படம் வந்து மற்ற தரப்பு பெண்கள், குழந்தைகள், நடுத்தர வயதியினர், முதியவர்கள், மற்ற மாநிலத்துக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா, எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வாரத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.